ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது எதிர் துருவம் கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 17. மேகா மித்ராவிடம் தன் திட்டத்தை விவரித்து முடித்துவிட்டு அவள் முகத்தை பார்த்தாள். மித்ராவின் முகத்தில் உற்சாகம் தெரிந்தாலும் அதனுடன் சேர்ந்து குழப்பமும் தெரிந்தது. அதில் என்னடி பிளான்? எப்படி? பிளான் எல்லாம் சூப்பராக தாண்டி இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்கிற காரியமாடி? அதுவும் இல்லாமல் இதெல்லாம் இப்போ தேவையா? செய்யணுமா? இப்படி செஞ்சால் மட்டும் அவர் திருந்திடுவாரா? அப்படியே அவர் திருந்தினாலும் நான் அவரை ஏற்றுக்கிறதா இல்லடி. இனிமேல் இப்போ எனக்கு அவர் வேண்டவே வேண்டாம். அவர்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் கிடைச்சா மட்டும் போதும். நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன். உன்னை யாரடி அவரோட சேர்ந்து வாழ சொல்கிறா? நீ நினைக்கிற மாதிரி அவர் அவ்வளவு ஈஸியாக திருந்துற ஜென்மெல்லாம் கிடையாது, புரியுதா? பொண்ணுங்களை பற்றி எவ்வளவு கேவலமான ஒரு நினப்பு இருக்குது அவருக்கு. அப்பப்பா, எத்தனை கண்டிஷன்! இவருக்கெல்லாம் புத்தி புகட்ட வேணாம்? உன்னையும் எத்தனையோ தடவை இழிவாக பேசியிருக்கார்ல, அவரை ஏண்டி அப்படியே விடணும்? சமயம் கிடைக்கிறப்பெல்லாம் உன் மனசை எவ்வளவு காயப்படுத்தியிருப்பார். அதுக்கு நீ பழி வாங்க வேணாம்? எப்படியும் பிரிய போகிறதா முடிவாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நீ அவரோட இந்த திமிருக்கு பழி வாங்கணுண்டி. பொண்ணுங்களை பற்றி மட்டமாக நினச்சதுக்கு நீ அவருக்கு கொடுக்க போகிற தண்டனை இது. என்ன சொல்கிற? எனக்கும் ஆசையாக தாண்டி இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. ஒருவேளை மனசு மாதிரி டைவர்ஸ் எல்லாம் வேணாம், நாம் சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டார்னா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லடி. அதுவும் இல்லாமல் அவருக்கு வேண்டாம்னா நீ பிரிஞ்சு போகணும், வேணும்னா எல்லாத்தையும் மறந்து அவரை ஏற்றுக்கணுமா? உனக்குன்னு மனசு இல்லையா? யூ டோன்ட் ஒரிடி, நான் இருக்கேன்ல. அப்படியெல்லாம் ஆக விட மாட்டேன். இந்த ஜென்மத்தில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழவே முடியாது. கண்டிப்பாக டைவர்ஸ் தான். என்னடி, ஓகேயா? சரிடி, ஓகே. ஒரு பக்கம் என் டார்ச்சர் தாங்காமல் அவர் திண்டாடுறதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. ஸோ ஓகே, அவரை ஒரு வழி பண்ணிடுறேன். தட்ஸ் குட். இருவரும் சிரித்தனர். பின்ன எப்போ உன் கேமை ஸ்டார்ட் பண்ணுற? நடிக்கிறதுன்னு முடிவாயிருச்சு. எதுக்கு தள்ளி போடணும்? நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேடி, சூப்பர், ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் டி. மேகாவுக்கு இப்போது தான் அப்பாடா என்று மனம் நிம்மதியாக இருந்தது. அப்பா, இவகிட்ட பேசி பேசியே டயர்டாயிருவேன் போல். இவளை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ளே எவ்வளவு பேச வேண்டி இருக்கு. எப்படியோ நல்லது நடந்தால் சரிதான். அதற்குள் ரோலர் கோஸ்டர் போன இருவரும் திரும்பி வந்தனர். என்ன பிரியன், எப்படி இருந்தது? நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? எஸ் மேகா, செமையாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்கள் 2 பேரும் தான் மிஸ் பண்ணிட்டீங்க. இல்லையே, நாங்கள் உங்களை வேடிக்கை பார்த்துட்டே ஜாலியாக பேசிகிட்டே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோமே, இல்லையா மித்து? அதானே, உங்களுக்கு அது என்ஜாய்மெண்ட்னா எங்களுக்கு வேடிக்கை பார்த்துட்டே பேசுறது தான் என்ஜாய்மெண்ட்டு. ஏதோ ஒரு பழமொழி சொல்வாங்களே, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத மாதிரின்னு, அது மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. பிரியன் கிண்டல் செய்தான் இருவரையும். அவனை முறைத்து பார்த்தனர் பெண்கள். அதற்குள் மதிய நேரம் ஆகிவிடவே அங்கே இருந்த ஒரு நல்ல ஹோட்டலுக்கு சென்று மதிய உணவை முடித்து கொண்டனர். பிறகு இன்னும் அங்கே சற்று சுற்றி பார்த்தனர். மாலையில் அங்கிருந்த கடற்கரைக்கு சென்றனர். அது பறந்து விரிந்து நீண்டு கிடந்தது. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. உள்ளே வந்தால் ஒரே இடத்துல அத்தனை என்ஜாய்மெண்ட்டும் பண்ணிட்டு போயிடலாம். சூப்பர். மேகா வியப்பு மேலிட கூறினாள். ஆமாம் மேகா, மனுஷங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு அளவே இல்லாமல் போச்சு இப்பெல்லாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாராட்ட வார்த்தைகளே வரல. மேகா கூறியதை ஆமோதிக்கும் விதமாக கூறினான் பிரியன். அலைகள் மேலெழும்பி வரும் அழகை பார்த்தவுடன் பெண்கள் இருவருக்கும் உற்சாகம் தொற்றிக்கொண்டது. வாவ்! அதில் கால் நனைக்க இருவரும் புடவையை கைகளால் கொஞ்சம் மேலே தூக்கி பிடித்து கொண்டு தண்ணீரில் ஓடினர். பிரியனுக்கும் தன் மனைவியின் உற்சாகம் தொற்றிக்கொள்ள அவனும் தன் பேண்டை முழங்கால் வரையில் தூக்கி கொண்டு மேகாவின் அருகில் சென்று அவளுடைய கையை பிடித்து கொண்டான். உடனே மேகாவும் ஆனந்தத்துடன் அவனை ஒட்டி கொண்டாள். பிரியன் மேகாவின் இடையை வளைத்து கொள்ள மேகாவும் கணவனின் இடையை வளைத்து கொண்டாள். இருவரும் சேர்ந்து இன்னும் சிறிது முன்னால் சென்று நின்று எழும்பி வரும் பெரிய பெரிய அலைகளை வரவேற்க தயாராகினர். ஒரு 5 நிமிடங்கள் சென்ற பின்னால் திரும்பி பார்த்தான் பிரியன். நந்தன்
கொஞ்சம் தள்ளி நின்றிருந்த மித்ராவின் கையை பிடித்து இழுப்பதும் அவள் அதை கோபத்துடன் உதறுவதுமாக இருவரும் மௌனமாக சண்டை போட்டு கொண்டிருந்தனர். டேய் நந்தா, ஏன் அங்கேயே நிற்கிற? மித்ராவையும் கூட்டிட்டு வாடா, சூப்பராக இருக்கு என்று கூறியவாறே அருகே வருமாறு கையை ஆட்டி அழைத்தான். ஏய் மேகா, மித்துவையும் கூப்பிடு பாரு, தனித்தனியாக நிற்கிறாங்க அங்கே. மித்து கோவமாக இருப்பா போல. அவளோட கையை அவன் பிடிக்கிறான், இவ உதறி தள்ளுறா, நீ கூப்பிடு. மேகாவும் உடனே திரும்பி பார்த்து கத்தினாள். ஏய் வாடி மித்து, இன்னும் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உடனே நந்தன் மனைவியை பார்த்து முறைத்தான். ஏய் திடீர்னு உனக்கு என்னடி ஆச்சு? ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிகிட்ருக்க? வா. கோபத்துடன் அவளுடைய கையை பிடித்து இழுத்தான். அவளும் வேறு வழியின்றி வந்த எரிச்சலை அடக்கி கொண்டு அவனுடைய கையை பிடித்து கொண்டாள். இருவரும் சேர்ந்து முன்னால் பிரியன் மேகா அருகில் சென்று நின்று கொண்டனர். அவர்கள் வருவதற்குள் பிரியன் மேகாவிடம் காதருகில் சென்று மெதுவாக கேட்டான். என்ன பேசினியா மித்துக்கிட்ட? காயா பழமா? பேசிட்டேன் பழந்தான். ஆனால் அவளை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்குது பாருங்க. அப்பப்பா. சரி என்ன பண்ணுறது விடு, எப்படியோ ஒத்துக்கிட்டாளே அது போதும். ஒரு பக்கம் அவளுக்கும் அவனை பழி வாங்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதாங்க. அதனால் கேம் சூப்பராக தான் போகும்னு நினைக்கிறேன். இருவரும் சிரித்தனர். என்னடா 2 பேரும் ஏதோ பேசி சிரிச்சிட்ருக்கீங்க, என்னடா ரகசியம்? நந்தன் கேட்டான். அது ரகசியண்டா, எங்கள் பர்சனல், சொல்ல முடியாது. ஓ அப்போ சரிங்க சார், அந்த ரகசியத்தை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாமாடா? ஓ போகலாமே. ஐயோ இன்னும் முன்னாடியா? எனக்கு பயமாக இருக்குது, வேணாம். மித்ரா பயத்துடன் கூறினாள். ஓ நோ பேபி, நான் பக்கத்தில் இருக்கிறப்ப எதுக்கு பயம் என்று கூறியவாறே மித்ராவின் இடையை வளைத்து பிடித்து இழுத்துச் சென்றான் நந்தன். அச்சோ என்ன இது, விடுங்கங்க. மித்ரா கூச்சத்தில் நெளிந்தாள். ஏன் மித்ரா இவ்வளோ பயப்படுறீங்க? இந்த பையன் என்ன பண்ணுறான்? சும்மா தானே இருக்கான், இவனை பிடிச்சிக்கோங்க. பிரியன் கூறவும், கேட்டியாடி, பேசாமல் இரு, புரியுதா? நீ செய்கிறதுல அவனுக்கே சந்தேகம் வந்துடும் போல. உனக்கு விவாகரத்து வேணுமா வேணாமா? வேணும், பல்லை கடித்து கொண்டு பதில் கூறினாள் மித்ரா. அப்போ பேசாமல் வாயை மூடிட்டு இரு. தன்னுடைய கைகளை அவளுடைய இடுப்பில் இருந்து வளைத்து பிடித்து அழைத்து கூட்டிச் சென்றான். நால்வரும் சேர்ந்து சிறிது நேரம் அங்கேயே பொழுதை கழித்துவிட்டு இரவு உணவை முடித்து கொண்டு வீடு வந்து சேரும்போது நேரம் இரவு 11 தாண்டி இருந்தது. அவரவர் படுக்கையில் சென்று விழுந்த அடுத்த நிமிடம் உறங்கி போனார்கள். மறுநாள் காலை மணி 7 தொட்டு கொண்டிருந்தது. நந்தன் நன்றாக உறக்கத்தில் இருந்தான். மாமா மாமா எந்திரிங்க மாமா, மணி ஆயிடுச்சு மாமா, எழுந்திருங்க, இந்தாங்க காப்பி குடிங்க. காதுக்கருகில் சத்தமாக கேட்ட அந்த குரலை கேட்டு திடுக்கிட்டு கண் விழித்தான் நந்தன். மாமா. அங்கு புது அவதாரம் எடுத்து நின்றிருந்த மித்ராவை பார்த்து தூக்கி வாரி போட படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்து மிரள மிரள விழித்தான் நந்தன். அத்தியாயம் 18. மஞ்சள் பூசிய முகம், அதில் நாளனா சைஸில் வட்ட வடிவ குங்குமம் பொட்டு, கண்களிலும் இரு புருவங்களிலும் அடர்த்தியான மை, கழுத்தில் மணிமாலை, காதுக்கு கொஞ்சம் பெரிய தொங்கட்டான் கூடிய தோடு, கைக்கு அடுக்கு வளையல்கள், காலுக்கு கொலுசு, மெல்லிய ஜருகையுடன் கூடிய கட்டம் போட்ட மஞ்சள் நிற சுங்கிடி சேலையை இறுக கொசுவம் வைத்து கட்டி அதில் முந்தானையை சொருகி கொண்டு பக்கா கிராமத்து பெண்ணாக அவதாரம் எடுத்து இருந்தாள் மித்ரா. பல்லெல்லாம் தெரிய சிரித்தபடி நின்றிருந்தவளைக் கண்டு பதறிப்போய் எழுந்து அமர்ந்தான் நந்தன். அவனுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்றே ஒன்றும் புரியவில்லை. பார்ப்பதெல்லாம் ஒருவேளை கனவோ என்று தன்னை ஒருமுறை கிள்ளி பார்த்து கொண்டான் நந்தன். ஹா, வலித்தது. ஓ அப்படின்னா இது கனவில்லை, நிஜந்தான். தன் மனைவியை வைத்த விழி வாங்காமல் பார்த்தான். மாமா, ஏன் மாமா அப்படி பார்க்குறீங்க? எனக்கு வெக்கமாக இருக்கு மாமா. சினுங்கும் குரலில் பேசியபடி தலை குனிந்து கால் விரல்களால் தரையில் கோலம் போட்டுக்கொண்டு நின்றிருந்தாள் மித்ரா. என்னது வெக்கமா? ஞாவென விழித்தான் நந்தன். என்னடி இது கோலம்? அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அழாத குறையாக கேட்டான். மாமா, நான் இதில் எப்படி மாமா இருக்கேன்? அழகாக இருக்கேனா மாமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏய், நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பேசிகிட்ருக்க? லூசுத்தனமாக என்னடி கோலம் இது? என்ன விளையாடுறியா?
நான் ஏன் மாமா உங்கள் கூட விளையாட போகிறேன்? இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் மாமா. என்ன வளர்ற? ஆமாங்க மாமா, நீங்கள் உங்களுக்கு ஒரு கிராமத்து பொண்ணு தான் பொண்டாட்டியாக வரணும்னு ஆசைப்பட்டு கேட்டிங்களையாம்ல மாமா. நேற்று பிரியன் அண்ணா சொன்னார்ல, அப்போ தான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் மாமா, உங்களுக்கு பிடிச்ச கிராமத்து பொண்ணாக இனிமேல் நடந்துக்கிறதுன்னு. அப்போ தான் மாமா அவங்களுக்கும் கொஞ்சம் கூட டவுட்டே வராது. எப்படி மாமா, என் பிளான் எப்படி? குரலில் பெருமை தொனிக்க கேட்டாள் மித்ரா. ஐயோ சகிக்கலடி, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ எப்பவும் போலவே இரு. ஏன் மாமா, இது நல்லா இல்லையா மாமா? எனக்கு ஒன்றும் இதில் கஷ்டம் இல்லை மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வராத மாதிரி நான் அசத்திப்புடுறேன் மாமா. யூ டோன்ட் வரி. இந்தாங்க மாமா, காப்பி எடுத்துக்கோங்க, நான் போகிறேன் ராகத்துடன் கூறிவிட்டு அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு வெட்கத்துடன் கழுத்தை திருப்பி கொண்டு ஓடினாள். ஐயோ, இது என்ன புது குழப்பம்! கிராமத்து பொண்ணுன்னு வேஷம் போட்டு என்னென்ன அட்டகாசம் பண்ண போகிறாளோ தெரியலையே. எல்லாம் வேணும்னே தான் இதெல்லாம் இவ செய்கிறா. எல்லாம் இந்த பிரியனை சொல்லணும். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் இப்படி உளறி வச்சிட்டானே. ஐயோ கடவுளே! மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்கும் போதே மாமா, மீண்டும் மித்ராவின் குரல். வெளியே கதவருகில் நின்று எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். மாமா, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க மாமா, இன்னைக்கு இட்லியும் உங்களுக்கு பிடிச்ச தக்காளி சட்னியும் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை மாமா, அதோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டமும் இருக்குது. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். லேட் பண்ணாமல் ஜல்தியாக வாங்க மாமா, ஓகே? போகிற போக்கில் கிளுக் என்று ஒரு புன்னகையை வேறு சிந்துவிட்டு சென்றாள். என்னது, ஜல்தியாக வரணுமா? ஆமாம், நான் எப்போ இவகிட்ட தக்காளி சட்னி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்? ஐயோ எமகாதகி, பேச்சுக்கு பேச்சு மாமா மாமான்னு வேற கூப்பிட்டு தொலைகிறாளே. முணுமுணுத்து கொண்டே காப்பியை குடித்தான். இது எங்கே எப்படி போய் முடிய போகுதோ, கடவுளே காப்பாத்துப்பா. நந்தன் குளித்துவிட்டு டைனிங் ஹாலுக்கு வந்தான். வந்துட்டிங்களா மாமா? உட்காருங்க மாமா. தட்டை எடுத்து வைத்து அதில் 4 இட்லியை எடுத்து வைத்து அதன் மேல் சட்னியை ஊற்றினாள். சாப்பிடுங்க மாமா. அப்போது அங்கு பிரியனும் மேகாவும் வந்து சேர்ந்தனர். இதோ அவங்களும் வந்துட்டாங்களே. பிரியனண்ணா வாங்க, உட்காருங்க, சாப்பிடலாம். மேகா நீயும் வாடி, உட்காருடி. மித்ராவை பார்த்து இருவருக்கும் வியப்பு. அசல் கிராமத்து பொண்ணாவே மாறிட்டாளே. அப்புறமா நாம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் மித்து என்று கூறிய மேகா பிரியனுக்கு தட்டி எடுத்து வைத்து பரிமாறி ஆரம்பித்தாள். என்னம்மா மித்து, இதென்ன திடீர்னு கிராமத்து பொண்ணாக மாறிட்ட? ஆமாண்ணா, எனக்கே நேற்று நீங்கள் சொல்லித்தான் தெரியும். இவர் தனக்கு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாராம்ல. அதுதான் அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா. ஓ ரியலி? டே நந்தா, நிஜமாவே நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. இந்த மாதிரி ஒரு மனைவி உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறவங்க யாருக்கு கிடைப்பாங்க? இவ்வாறு ரியலி லக்கிடா. நந்தனோ முகத்தை விளக்கெண்ணெய் குடித்தது போல் வைத்து கொண்டிருந்தான். செய்கிறதையும் செஞ்சுட்டு லக்கியான். டே இருடா உன்ன. பல்லை கடித்து கொண்டான் கோபத்தில். மித்ரா, நிஜமாவே நீ ரொம்ப கிரேட்மா. உன்னை பாராட்டாமே இருக்க என்னால் முடியவே இல்லை. போங்கண்ணா, இதில் என்னங்கண்ணா இருக்குது? என் புருஷனுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனாண்ணா? நல்ல வேளை நீங்கள் சொன்னீங்க. உங்களுக்கு தானா நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது சரிம்மா மித்ரா, நேற்று வரைக்கும் என்னை பிரியன்னு பேர் சொல்லித்தானே கூப்பிடுவே. இன்றைக்கி என்ன திடீர்னு அண்ணான்னு கூப்பிட்ற? ஆமாங்கண்ணா, கிராமத்து பொண்ணெல்லாம் யாரையும் பேர் சொல்லியெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஓ அது சரி அது சரி. மேகா வரும் சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டிருந்தாள். நந்தனோ தட்டில் இருந்த இட்லியை சாப்பிடுகிறேன் பேர்வழி என்று மெதுவாக கொறித்து கொண்டிருந்தான். மாமா, என்னங்க மாமா இது? சட்னி நல்லா இல்லையா மாமா? ஏன் மாமா இப்படி கொறிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க? நல்ல பெருசாக எடுத்து சட்னியில் முக்கி சாப்பிடணும் மாமா, அப்போ தான் உடம்புல ஒட்டும். கூறியதோடு நிற்காமல் அவளே இட்லியை பெரிய வில்லலாக எடுத்து சட்னியில் நன்றாக தோய்த்து அவனுடைய வாயில் திணித்தாள். இப்படி சாப்பிடுங்க மாமா. இதை சற்றும் எதிர்பாராத நந்தன் வேறு வழியின்றி அவள் வாயில் திணித்ததை மென்று முழுங்க வேண்டியதாக ஆனது. ஏய் வாயில் இட்லி இருந்ததால் அவனால் பேசவும் முடியவில்லை. ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தான். அடுப்பறைக்கு சென்றவள் 2 கைகளில் 2 கோப்பைகளுடன் வந்தாள்.
அதில் காப்பி இருந்த கோப்பையை பிரியனுக்கு கொடுத்துவிட்டு இன்னொரு கோப்பையை நந்தனிடம் நீட்டினாள். இந்தாங்க மாமா, உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக செஞ்சது கம்பங்கூழ். என்னது கம்பங்கூழா? ஆமாங்க மாமா, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது மாமா, குடிங்க. நந்தன் கோப்பையை கையில் எடுத்து மூக்கருகில் கொண்டு சென்று மோந்து பார்த்தான். அந்த வாடையே பிடிக்காமல் குமட்டி கொண்டு வந்தது அவனுக்கு. வேக், இதெல்லாம் எனக்கு குடிச்சு பழக்கமே இல்லை. இந்த வாடையே எனக்கு பிடிக்கலை. இந்தா, இதை எடுத்துகிட்டு போ. எனக்கு வேண்டாம். எப்பவும் போல் காப்பியே கொண்டா. எனக்கு அதுவே போதும். உன் அன்புக்கு ரொம்ப நன்றி, சரியா? ஐயோ, என்னங்க மாமா இப்படி சொல்லிட்டீங்க? இது உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? எனக்கு எங்கள் பாட்டி கிராமத்தில் இதைத்தான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி தான் மாமா இருக்கும். குடிக்க குடிக்க சரியாக வந்துடும் மாமா. இன்றைக்கி உங்களுக்கு காப்பியெல்லாம் இல்லை மாமா. இனிமேல் டெய்லி காப்பிக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பேன் மாமா. அதைத்தான் நீங்கள் குடிக்கணும். ஓகேயா மாமா? ஏய், கோபத்தில் கத்தினான் நந்தன். மேகா அதற்கு மேல் சிரிப்பை அடக்கி கொண்டிருக்க முடியாமல் அங்கு இருந்தால் எங்கே சிரித்து வைத்து விடுவோமோ என்கிற பயத்தில் தன் அறைக்கு ஓடினாள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.